படத்தோட ப்ரொடியூசர் சார் அண்ட் டேரக்டர் சார் பற்றி சவுந்தர் சார் சொல்லிட்டு இருந்தார். பல லெஜெண்டரி ஃபிலிம்ஸ்க்கு வந்து கோ டைரக்டராகவும் நான் டைலாக்ஸும் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அது இந்த படத்தோட ட்ரெய்லர்லேயும் சாங் பார்க்கும்போது தெரியுது. வெரி கண்டென்ட் ஓரியன்ட், வெரி ஸ்ட்ராங் ஃபில்மாக இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம் அண்ட் த மியூசிக் டைரக்டர் ராம். அவரோட ப்ளே பண்ண சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ படத்தோட இயக்குனர் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ராமகிருஷ்ணன் சார், சவுந்தர் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு இந்த என்டர் டீமாக வாழ்த்துக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக சவுந்தரை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா சவுந்தர் வந்து என்னோட நல்ல ஃப்ரெண்டு. ஷார்ட் ஃபிலிம் பண்ண இடத்துலேருந்து ஐ நோ சவுந்தர் வெரி வெல். ஒரு நாள் வந்து சவுந்தரை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபுல்லாக முடி தாடி வச்சுட்டு வந்து அவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா துபாய் தானே, ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னாரு. உடனே ஹாய் அப்படின்னா என்ன பண்ணிருந்தீங்க ஃப்ரான்ஸில் அப்படின்னா இங்கிலீஷ்லாம் பேசினார். ஐ வாஸ் சயின்டிஸ்ட் அப்படின்னாரு. அங்கே சயின்டிஸ்டா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், என்ன சயின்டிஸ்ட் அப்படின்னேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னாரு. அதுக்கும் சயின்டிஸ்ட்டுக்கு வேறு இல்லைங்க அப்படின்னா இல்லை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிலாம் பேசினார். ஓகே அப்படின்னு. பட் நவ் ஐ குவிட் மை ஜாப் அப்படின்னா அப்படியா எங்கே என்ன பண்ண போறீங்கன்னா ஐ வாண்ட் டு சேஞ்ச் த தமிழ் சினிமா அப்படின்னாரு. சவுந்தர் தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். மதுரை தாங்க அப்படின்னா தமிழ்லேயே பேசுங்க அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறமேட்டு ஆனால் அதே தான் சொன்னார் தமிழில். இல்லை தலைவா தமிழ் சினிமாவை மாற்றணும் அப்படின்னாரு. ஆனால் ஜெனுவனாக அவர் மனசில் இருக்கிறத பேசுவார். அண்ட் அது வந்து உண்மையாக இருக்கும். கண்டிப்பாக தமிழ் சினிமாவை மாற்றணும்னு அவர் சொல்கிறாருன்னா அது நம்ம அந்த நேரத்தில் கேட்கும்போது நம்ம இப்போ பேசலாம் சிரிக்கலாம். பட் ஆனால் அவர் மனசுக்குள்ளே அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை கண்டிப்பாக அவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வந்து வெரி வெரி ஜெனுவன் ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் வெரி பேஷனேட் ஆக்டர். நாங்கள் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கோம். ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிச்சிருக்காரு. நடிக்க மட்டும் இல்லை, ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது என்னோடய ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் தான். நிறைய ஏன்னா நாங்கள் எங்களுக்குள்ளே தான் எல்லாம் மாற்றி மாற்றி பண்ணிக்கிறது. ஸோ வந்து அவர் தான் கார் ஓட்டுவார், அவர் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒர்க் பண்ணுவார், பட்ஜெட் கண்ட்ரோல் பண்ணுவார், அதே நேரத்தில் நடிப்பார், எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் பெரிய வெரி ஆம்பிஷியஸ். அவருக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன்று வந்து பெரிய ஹீரோ ஆகணும், அடுத்து வந்து தமிழ் சினிமா மாற்றணும், மூணாவது வந்து பெரிய அரசியல்வாதி ஆகணும், நாலாவதாக சிஎம் ஆகணும், அடுத்து அப்படி படிப்படியாக பிரசிடென்ட் ஆகணும், எல்லாம் வச்சிருக்காரு. எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். இல்லை ஏன்னா அவர் அந்த ஆம்பிஷன்ஸாக சொந்த மாதிரி நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காரு. இல்லை இல்லை அந்த நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும். இல்லை அது இதுதான் இப்போ கேட்கும் போது காமெடியாக இருக்குல்ல. பட் ஆனால் சவுந்தரை பற்றி நான் சொல்கிறேன், அது ஜென்யூனாக மனசுலேருந்து வரும். அதில் ஒரு ஜென்யூனிட்டி இருக்கும். ஏன்னா நம்மளாம் சொல்லிட்டு போவோம், அவர் வந்து செய்வார். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் சவுந்தரை பற்றி பதிவு பண்ணணும். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்ல நடந்ததில் ரொம்ப ஜென்யூனாக ஃபஸ்ட்டு முன்னாடி மட்டும் வந்து பேசிட்டு முன்னாடி மட்டும் வந்துட்டு போகாமல் அலங்காநல்லூரில் இருந்து மெரினாவில் ஃபுல்லாக டே அண்ட் நைட் இருந்து கடைசியில் போலீஸில் அடி வாங்கின வரைக்கும் இருந்தவர் சவுந்தர். யாரும் வந்து முன்னாடி நின்று பேசிட்டு அப்புறம் அடி வாங்குற அன்றைக்கி இல்லாத ஆள் கிடையாது அவர். ஏன்னா நான் வந்து அங்கே போலீஸில் ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் டிவியில் பார்த்தோன்னே நான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணது சவுந்தர் தான். அழுதுகிட்டே பேசினார். நான் வந்து இங்கே அந்த குப்பத்துக்குள்ளே ஒரு வீட்டில் ஒழிஞ்சிருக்கேன் தலைவா அப்படின்னாரு. என்ன சவுந்தர் என்ன பண்ணுறேன்னா இல்லை எப்படின்னா வெளில போயிடுவேன்னு சொல்லி அங்கேருந்து போலீஸ் அடிச்சிடுவாங்களோன்னு சொல்லிட்டு வேறு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு ரோடு வழியாக நடந்து ஓடி தப்பிச்சு வந்தவர் ஒரு உண்மையான போராளி. அண்ட் அதுக்கே அவரை வந்து பாராட்டணும். ஸோ அவர் இந்த நாட்டை திருத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சிரிப்போம் இல்லையா. பட் ஆனால் ஜென்வனாக அதுக்கு எஃபர்ட் போட்டுட்ருக்காரு. அதே மாதிரி தான் ஒரு பெரிய ஹீரோவாக வரணும், சிஎம் ஆகணும், எல்லா கனவும் பழிக்கும் சவுந்தர். ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் அட்லீஸ்ட் ஃபார் இஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஜென்யூனிட்டி ஹி வில் பிகம் பிக். தேங்க்யூ.